உபரத்தினங்கள் இப்போ நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம். உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க. எல்லாத்தையுமே நம்ம சுருக்கமாக சொல்கிறேன். நவரத்தினங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்ததுனால உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள். சரிங்களா? அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமாக கிடைக்காது. அப்போ அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்களை வந்து நவக்கிரகங்களோடு ஒரு நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய கற்களை தான் உபரத்தினங்கள் அப்படின்ட்டு நாம் இப்போ கொடுத்துருக்கேன். அதிர்ஷ்டம் அடைய வேண்டும். நவரத்தினங்கள் அணியும் போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உபரத்தினங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. உபரத்தின கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட பெருமளவு வந்து தீய பலன்கள் கொடுப்பதில்லை. நவரத்தின கற்கள் ஓட்ட உடசலாக போயிடுச்சுன்னா குற்றமுள்ள கல் அணியும் போது அடிக்குது. உபரத்தின கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும் போது அதுக்கு சார்ஜ் இல்லை, உயிர் இல்லை அப்படிங்கிற அளவில் வேலை பண்ணாமல் போயிடுமே ஒழிய நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது. சரிங்களா? அதாவது நல்லா கவனிக்கணும். நவரத்தின கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும். உபரத்தின கற்கள் தவறான கல்லாக இருந்துச்சுன்னா தீமையை கொடுக்காது, நெகட்டிவ் பலன் கொடுக்காது. ஆனால் நன்மையும் கொடுக்காம போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம். அடுத்தது பெரில். இது மரகத கல்லுக்கு மாற்றாக அணியலாம். இது மரகதம் போலவே இருந்தாலும் அந்த மரகதத்தில் உள்ளிருந்து வரக்கூடிய ஒளி வந்து வெள்ளையாக இருக்கும், வெள்ளை கோடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? பெரில் கல் இருக்காது. பெரில் கல்லும் மதிப்பு மிக்கது. ஒரு காரட்டு 3000 4000 இருக்கும். ஆனால் மரகதம் தான் ஒரு காரட்டு 8000 10,000 இருக்கு இல்லையா? அதில் பாதி விலை தாங்கிறதுனால பெரில் கல் நம்ம அணியலாம். கண்ணாடித்தன்மை அதிகமாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது மரகதக்கல்லையும் பெரிலையும் நம்ம வச்சு எது ஒன்று உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னால் விவரம் தெரிஞ்சவங்க தான் மரகதக்கல்லை சொல்லுவாங்க. கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க பெரில் கல் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அவ்வளவு மினுமினுப்பாக இருக்கும். சரிங்களா? இது வாதப்பித்த நோய்களை எல்லாம் நீக்கும், நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது. தொண்டையில் ஏதாவது பிரச்சனை, ஈரல் பிரச்சனை, தாம்பத்திய சுகம், இல்லற சுகம் குறைவு அப்படிங்கிறவங்க இந்த பெரில் அணிஞ்சு இன்பத்தை அனுபவிக்கலாம்.